ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நான் வந்து கேரளாவுக்கு போயிருந்தேன். ஸோ போகிற வழி எப்படி இருந்துச்சு, கேரளாவில் என்ன பண்ணோம், நாங்கள் ஆக்சுவலி போட் ஹவுஸில் தங்கியிருந்தோம். போட் ஹவுஸ் எப்படி இருந்துச்சு, என்ன ரேட்டுக்கு இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நம்ம சேனலில் வீடியோ இல்லை, சில பல காரணத்தினால வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு நம்பிட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கே லக்கி பை 3.0. நான் உங்கள் ஆர்கே. திருச்சி ஜங்ஷனில் இருந்து நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்குது. திருச்சி ஜங்ஷனில் நைட்டு ஏறி அடுத்த நாள் காலையில் எர்ணாகுளம் போயிட்டோம். எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து ஆலப்பிக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. அந்த லோக்கல் ட்ரெயினில் போகும்போதே சுற்றியும் தண்ணி பார்க்கவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்காக ட்ரெயின்லேயும் ரயில்வே ஸ்டேஷனையும் எடுத்து சில பல ஃபோட்டோக்கள். ஆலப்பிக்கு வந்த உடனே நாங்கள் கேப் புக் பண்ணி போட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு போகணும். கேப் டிரைவரும் போட் ஹவுஸ் எங்கே இருக்குமோ அங்கே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டார். அங்கே போட் ஹவுஸ் புக் பண்ணவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு கேட்டோம். அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதேமாரி நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதேமாரி கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணி போட் எங்கே நிற்குமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், வரது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய போட்டு. இந்த போட்டில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். போட் ஹவுஸ் புக் பண்ணணுன்னா முன்னாடியே ஒரு 2 நாள் இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலி கடைசி நேரத்தில் புக் பண்ணோம். நிறைய போட் ஹவுஸ்க்கு ஃபோன் அடித்தோம், எல்லாமே புக்குடுன்னாங்க. இது மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் புக் பண்ணிட்டோம். நீங்கள் 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வெல்கம் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜூஸ் தருவாங்க. இது ஆக்சுவலி போட்டு ஃப்ரண்ட்லேருந்து எடுத்த வீடியோ, போட்டு டிரைவரோடு சேர்த்து பாருங்கள். அந்த லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்குது. இங்கே போனாவே நீங்கள் கவலையை மறந்து அப்படி ஜாலியாக இருக்கலாம். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டை ஓரமாக நிப்பாட்டினாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு, மீன் ஏதாச்சும் வாங்கி தந்தோம்னா நம்ம வாங்கி தரதை வச்சு நம்மளுக்கு அவங்க சமைச்சு தருவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வாங்க போயிட்டோம் கீழே இறங்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் மேலே டைனிங் ஹாலுக்கு வந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வித் டிவி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போட்லேயும் இந்தமாரி எல்லாருக்குமே இருக்கும். எங்கள் போட்லேயும் இது இருந்துச்சு. போட்டு பாட்டு கேட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், நம்ம போட்டுக்கு முன்னாடி எவ்வளோ அழகழகான போட்லாம் போகுது. இங்கே நிறைய விதமான போட்லாம் இருக்குது. பெரிய போட்டு, சின்ன போட்டு, அவ்வளோ போட் இருந்துச்சு. சரி, இதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருங்க, நான் கீழே போயிட்டு ஒரு செகண்டில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஸ்லோமோ வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டேன். மேலே வந்ததுக்கப்புறம் அதேமாரி தான் நிறைய போட் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போட்டை ஓரமாக நிப்பாட்டினாங்க சாப்பாடுக்காக. என்னென்ன சாப்பாடுலாம் தந்தாங்கன்னா, சாதம், சாம்பார், ரசம், அப்புறம் கேரளாவிலேருந்து போட்லேருந்து அவங்களே மீன் நம்மளுக்காக செஞ்சு தருவாங்க. இருக்கிறது தான் மத்தியான சாப்பாடுக்கு தந்தாங்க. சாப்பிட்டு முடித்த கொஞ்ச நேரத்துலேயே ஸ்பீட் போட்டுக்கு ரைடு கேட்டு வந்தாங்க. சரி, ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம் ஸ்பீட் போட் ரைடுக்கு. நாங்கள் ஆக்சுவலி ரைடுனா போனோம், அதை ஆக்சுவலி அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ரைடு போனோம், கொஞ்ச நேரம் மீன் ஓட்டணும். அப்புறம் போட் டிரைவர் கொஞ்ச நேரம் போட்டு ஓட்டுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம், என்னெல்லாம் பண்ணோம். நிறையா ஃபன்னாக நடந்துச்சு. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து சந்திக்கிறேன்.